28 மார்ச் நம்மலாம் வந்து சிஎஸ்கேவா ஆர்சிபியான்னு சொல்லிட்டு ஃபேன் வார் பண்ணிகிட்ருக்கிற அந்த நேரத்தில் ஒரு சம்பவம் நடந்திருக்கு. ரொம்ப கொடூரமான சம்பவம். இது வந்து ஒரு இயற்கையுடைய ஒரு பேரிடர். இந்தோனேஷியாவில் மியான்மரில் 7.7 மேக்னிடியூடில் ஒரு எர்த்குவேக்கு அது இந்தோனேஷியாவே உலுக்கிருச்சு. பெரிய பெரிய இந்த ஸ்கை ஸ்க்ரேப்பர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய கட்டிடங்கள்லாம் இடிஞ்சு விழுறத இந்த வீடியோஸ்லாம் நம்ம பார்த்துருப்போம். பட் இதில் ஒரு விஷயம் வந்து என்னென்னாங்க, இந்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ராடினரி சுச்சுவேஷன் வரும்போது தான் ஹியூமனிட்டி என்னங்கிறது நமக்கு தெரிய வரும். இந்தியா என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு 2 பெரிய ஃப்ளைட்டில் டன் கணக்கான இந்த மருத்துவ உதவி பொருட்களோட ஒரு 118 பேர் செவிலியர்கள், அந்த பேரிடர் காலத்தில் வந்து அவங்கள மீட்பு பணியில் ஈடுபடுறவங்க, இந்த மாதிரி மிலிட்டரி பீப்புள் எல்லாம் சேர்ந்து போயிருக்காங்க. எவ்வளோ பெரிய விஷயம் இல்லை. இந்த நேரத்தில் நம்ம இந்தியாவுக்கு வந்து ஒரு பெரிய ஹேட்ஸ்அப் சொல்லிக்கலாம். அதே நேரத்தில் ரொம்ப ஹார்ட்டை டச் பண்ண வீடியோங்க. இந்த நியூ கேர்னு சொல்லுவாங்க. இந்த நியூ பார்ன் பேபிஸ்லாம் வந்து அந்த ஹாஸ்பிட்டல்ஸில் வச்சு அப்சர்வ் பண்ணுவாங்க. 2 நர்ஸுங்க இந்த நியூ கேரில் வேலை பார்த்துட்ருக்காங்க. எர்த்குவேக் நடக்குது. அந்த குழந்தைங்கள அந்த நேரத்தில் அவங்க தப்பிச்சு ஓடணும்னு நினைக்காம அந்த குழந்தைங்கள இறுக்கி பிடிச்சிக்கிட்டு கீழே விழுந்துடக்கூடாதுங்கிறதுக்காக அவங்க பண்ண அந்த காரியம் இருக்குது பாருங்கள். ஐயோ பயங்கர ஹார்ட் டச்சிங். அதுலேயும் ஒரு நர்ஸு ஒரு குழந்தைய கையில் வச்சுருக்காங்க. இன்னொரு பக்கம் வந்து அந்த குழந்தை இருக்கக்கூடிய அந்த தொட்டில் இருக்குல்ல, அதை அப்படியே இறுக்கி பிடிச்சிட்டே இருக்காங்க. ஓ மை காட்! இந்த மாதிரி வந்து செல்ஃப்லெஸ் பணியில் இருக்கக்கூடிய நர்சஸ்க்கெல்லாம் இந்த நேரத்தில் ஒரு பெரிய சல்யூட்டுங்க. கமெண்ட்ஸில் எர்த்குவேக்கில் பாதிக்கப்பட்ட மக்கள் கூடிய சீக்கிரம் வெளியில் வரணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிவிட்டு இந்த செல்ஃப்லெஸ்ஸாக இருக்கக்கூடிய நர்சஸ்க்கு ஒரு லவ் சிம்பிளை போட்டு விடுங்க. எண்ட் ஆஃப் த டே இயற்கையை எதிர்த்து நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. இது மட்டும் மைண்டில் வச்சுக்கலாம்.